வணக்கம். மார்ச், ஏப்ரல்ல வந்து நிஃப்டி வந்து நல்லாவே இறங்குச்சு. ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் வார்னால. ஸோ இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மார்ச்ல பார்த்தீங்கன்னா, நல்லாவே இறங்குச்சு. மார்ச் 30த் பார்த்தீங்கன்னா, ஒரு அரவுண்ட் 22,300 போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சு. ஸோ நீங்கலாம் வந்து அந்த சமயத்துல ஒரு நல்ல ஸ்டாக்ஸா உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நானும் சில ஸ்டாக்ஸ்லாம் வாங்குனேன். ஸோ ஸோ அது ஏன் வாங்குனேன் அப்படின்றத சொல்றேன். இது வந்து என்னுடைய அனாலிசிஸ். நீங்க ஏதாவது வாங்குறதா இருந்தா, நீங்க ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர பார்த்து, நல்ல அனலைசிஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ நெறைய செக்டார்ல வந்து நான் நெறைய கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்குனேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேங்க் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா ஒரு அட்ராக்டிவாவே இருந்துச்சு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து HDFC பேங்க்கு. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 15ல இருக்கு. ஸோ நல்ல ஒரு வேல்யூ குடுத்துச்சு. ஸோ ஒரு 735 அந்த ரேஞ்ச் வரையும் போச்சு. ஸோ நான் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐயும் ஓரளவுக்கு 14, 15ல போச்சு பிஇ. ஸோ அதனால வந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ அடுத்த செக்டர் என்ன வாங்கினாலும் ஆட்டோ. ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்கா எனக்கு தெரிஞ்சிச்சு. வேல்யூ பையிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஒரு 390 அந்த ரேஞ்ச்லாம் போச்சு. ஸோ அப்போ வந்து வாங்கினேன். ஸோ நான் எப்பயுமே எப்படி வாங்குவேன்னா, பல்கா வாங்க மாட்டேன். ஸோ ஸ்டாகர்டா வாங்குவேன். அதாவது வந்து டெய்லி வந்து வாங்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ தட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் வந்து அது வந்து எனக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி குடுத்துரும். ஏன்னா எது லோ, எது ஹைன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்து நான் இது எல்லாமே டூரிங் இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸாவே 1, 1 ஆர் 2, 2 அப்படி இந்த மாரி பிக்கப் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆட்டோமொபைல் வந்து நான் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஏத்தர் எனர்ஜி பார்த்தேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, 2 வீலர்ல வந்து ஈஸியா வந்து இவி அடாப்டபிலிட்டி வந்துருச்சு. நாங்க வெளியில நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஏத்தர் எனர்ஜி இருக்கு. ஸோ இது ஐபிஓலயே நான் வாங்கியிருக்கேன். அதில அப்ப அலோகேட் ஆச்சு. அதுக்கப்புறமும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இத வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த செக்டார் ஆட்டோ தவிர அடுத்த செக்டார் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபார்மால வாங்கியிருக்கேன். ஸோ ஃபார்மாவும் எனக்கு வந்து ஒரு நல்ல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. நெறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ இறங்குச்சு. ஸோ நான் எது ஃபார்மால பிக்கப் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா ரொம்ப நல்லாவே வந்து இறங்கிருந்துச்சு. அவங்க மேல யுஎஸ் எஃப்டிஏ வந்து கொஞ்சம் கொரீஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க யுஎஸ் பிளான்ட் வந்து ஒரு 6 மாசத்துக்கு புரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே இறங்கிருச்சு. நாட் பிக்காஸ் ஆஃப் த வார் இல்லாமலே இது வந்து இறங்குச்சு. ஸோ அதனால இது வந்து நான் ரெகுலரா கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி வந்து சைடஸ் லைஃப் சயன்சஸ் இதுவும் நல்லா வந்து இறங்கி இருந்துச்சு. ஸோ அதனால சைடஸ் லைஃப் சயன்ஸும் நான் நெறைய பிக்கப் பண்ணேன். இது வந்து 750 அந்த ரேஞ்ச்லாம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்ல நான் என்னென்ன ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து நான் வந்து டெபாசிட் ரிஸ்க் மெயினா வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிடிஎஸ்எல் வாங்கினேன். சிடிஎஸ்எல் ஒரு நல்ல லாங் டெர்ம் இதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நல்ல பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1100 ரேஞ்ச்ல வந்துச்சு. இது உங்களுக்கு தெரியும் 1 இயர் ஹை வந்து 1800லேருந்து இது வந்துருந்துச்சு. ஸோ அதனால சிடிஎஸ்எல் வாங்கினேன். எல்லாமே நான் சொல்றது வந்து பல்காலாம் வாங்கல. எல்லாமே வந்து 1, 2, 1, 2 இந்த மாரி தான் நான் வாங்கியிருந்தேன். டெய்லி வாங்குவேன். ஸோ சிடிஎஸ்எல் வாங்கினேன் கேபிட்டல் மார்க்கெட்ல. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு குரோவும் வாங்கினேன். ஸோ குரோல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐபிஓலே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலரா வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் இப்போ வார் டைம்ல நல்லாவே இறங்குச்சு. ஸோ அதனால அதுல குரோ வாங்கினேன். நான் சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தமா எந்த ஒரு கொரீஸ் இருந்தாலும், இல்ல ஒரு நல்ல ஃபண்ட வந்து உங்க லாங் டெர்ம்க்கு வச்சு வாங்கணும். ஒரு நல்ல செலக்ட் பண்ணி உங்க கோல் தகுந்த மாரி வாங்கணும். ஸ்டாக்கா இருந்தாலும், ஃபண்டா இருந்தாலும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட்ஸ் எந்த கொரீஸ் இருந்தாலும் இங்க குடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல நீங்க என்ன ரீச் பண்ணலாம். ஸோ இப்ப அடுத்த செக்டர் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டில. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஸ்டாக் வாங்குனேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் வாங்குனேன். ஏன்னா நெறைய வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து இப்ப நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. டூரிசம் அது டிராவல் நெறைய பண்றாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டே பண்றாங்க. ஈவன் சென்னையிலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசா ஹோட்டல்ஸ்லாம் வாங்கி நல்லா ஆக்குபென்சிலாம் நல்லா போச்சு. ஸோ அதனால ஐடிசி ஹோட்டல்ஸ் நான் வாங்குனேன். பிளஸ் பார்த்தீங்கன்னா, லெமன் ட்ரீ வந்து வாங்குனேன். ஸ்டாகர்டா தான் வாங்குனேன். 1, 2 இந்த மாரி. ஸோ இதுல வந்து இது வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, இதுல வந்து நான் ஒரு 10, 20 அந்த மாரி வாங்குனேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த கேட்டகரீஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிசி வாங்கினேன். ஏன்னா ஐடிசி வந்து 290 அந்த ரேஞ்சிலலாம் வந்துச்சு. ஸோ அது வந்து அவங்க குடுக்குற டிவிடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து எஃப்டியோட அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால ஐடிசி நல்லா வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் இதுவும் பார்த்தீங்கன்னா 1750 அந்த ரேஞ்சில வந்துச்சு. ஸோ அதனால அதுலேருந்து நான் வாங்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இதெல்லாம் வந்து 2200 அந்த ரேஞ்சில இருந்து அது வரை இறங்குச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா 1900 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாகர்டா வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்&டி. எல்&டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4400, 4500ல இருந்துச்சு. இந்த வார் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3300, 3400 அந்த ரேஞ்சில போச்சு. ஸோ நான் அப்ப வந்து பிக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் அத ரெகுலரா வாங்கினேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அர்பன் கம்பெனி. ஸோ அர்பன் கம்பெனியும் வந்து எனக்கு ஐபிஓல கிடைச்சுச்சு. பிளஸ் வந்து அது வந்து நான் ரெகுலரா வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் இந்த டார்கெட் பிரைஸ் வச்சு அந்த மாரி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்பயும் அத வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து ஓரளவுக்கு நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். நெறைய வச்சிருக்கேன் விப்ரோல. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு 200 அந்த ரேஞ்ச்லாம் வந்துச்சுங்களா, அப்போ வந்து கொஞ்சம் நான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க இந்த வார் பீரியட்ல நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல பிரைஸ்ல வாங்குனீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லாமே வந்து நான் வாங்குன ஸ்டாக்கு. ஸோ இது வந்து ஒரு பையிங், செல்லிங் ரெக்கமெண்டேஷன் இல்ல. நீங்க வாங்குறதா இருந்தா, நீங்க ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர பார்த்து வாங்குங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.